ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர். என்னுடைய எம்ஏ லாங்குவேஜ் ஸ்பெஷல், லாங்குவேஜ் ஸ்பெஷல் தான் என்னுடைய எம்ஏ தமிழ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்தது. தமிழ் மொழித்துறையில் படித்தவள் நான், இலக்கியம் படித்தவள் இல்லை நான். லிங்குவிஸ்டிக் பர்சன். எனக்கு ஒரு 4 மொழிகள் தெரியும். தமிழையும் சேர்த்தால் 5 மொழி. 5 மொழிகள் எனக்கு தெரியும். இந்த 5 மொழிகள் தெரிந்து நான் பற்றி கொண்ட மொழி தமிழ். ஏனென்றால் அதில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிறதே தவிர இதில் உழுவதில் இருக்கிறது. நான் என்னை அடையாளம் கண்டுகொண்டேன். அடையாளம் கண்டுகொண்டு நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக வளர்ந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன், சொல் என்பது, மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய இந்த பசங்க இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? எப்படி நீங்கள் ஆமான்னு சொன்னீங்க? இன்னும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியை வாங்கலையே. நீங்கள் இன்ஜினியர்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இன்ஜினியர்ஸ் கிடையாது. இன்ஜினியர் யார் தெரியுமா? குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன்லாம் இன்ஜினியர் கிடையாது. அதனால்தான் தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறான், ரொம்ப ஆழமாக தென்னா கூட ஒரு உருப்படியான கொத்தனார் கிடையாது. யாரு இன்ஜினியருங்கிறவன்? யாரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன் இல்லை இன்ஜினியர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லவா, இது என்ன ஊர்? தொப்பூர். தொப்பூர்ல இருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் படிக்கிறீங்களா சார்? படித்து முடிச்சிட்டிங்கல்ல, அவங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர். சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன இந்த கொஸ்டின் வந்ததில்ல. சில பேர் சொன்னீங்க 2 hours ஆகும், சில பேர் சொன்னீங்க 1 hour ஆகும், சில பேர் சொன்னீங்க 30. ஒரு பையன் மட்டும் கேட்குறான், பஸ்ஸில் போகிறீங்களா பைக்கில் போகிறீங்களான்னு. நடந்து போகிறேன். இதுக்கு பேர் தான் குவான்டிஃபிகேஷன். நான் சொல்லிட்டேன் முதல்லயே, குவான்டிஃபிகேஷன். ஒரு தென்னை மரம் நிற்குது, எப்படி இருக்கிறதுன்னு கவிஞன் கிட்ட கேட்டால் வானளாவ உயர்ந்து நிற்கும் தென்னை மரம்னு அவன் சொல்லுவான், நீ கரெக்டாக மீட்டர் சொல்லுவ. இந்த குவான்டிஃபிகேஷன் புத்தி உங்ககிட்ட இருக்குதா? ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணாரு அந்த இன்ஜினியரிங் விஷயத்தில். அதுலேயே பிஸ்னஸ் பண்ணி அதுலேயே கோர்சஸ் நிறைய முடிச்சு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜை அமைச்சு கொடுத்துட்டாரு சுப்பிரமணியம். எது உங்களை எங்கே லீட் பண்ணோன்னே தெரியாது குழந்தைகளை. ஸ்டார்ட் ஃப்ரம் அடிப்படையான அந்த நாலேஜ்லேருந்து தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய. என்ன கேட்டால் நீங்கள் எல்லாரும் யானை மாதிரி இருங்க. யானை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை. ஏன் தெரியுமா? யானை கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம், யானை கிட்ட எவ்வளோ வேணாலும் நீங்கள் வேலை வாங்கலாம். யானையை நீங்கள் போருக்கு கூட்டிகிட்டு போகலாம், சர்க்கஸ் கூட்டிகிட்டு போகலாம், கோயிலில் நிறுத்தி வைக்கலாம். யானையை என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தில் மட்டும் என் குழந்தைகளை உறுதியாக இருங்கள். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச இன்னொரு விஷயம், கவனத்தோடு இருங்கள் பிள்ளைகளை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? கவனம். உங்களால் ஒரு 5 நிமிடம் உட்கார முடியாததற்கான விளைபொருள் தான் இந்த மொபைல். மொபைல் இல்லைன்னா இந்த சில பேர் போதைக்கு உட்பட்டவர்களுக்கு சரியாக அந்த டைம் அந்த உடனே கை கால் ஒதுறோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இது இல்லைன்னா அடுத்த வினாடி கை கால் ஒதுருது. அவ்வளோ ஒரு இன்டாக்சிக் விஷயமா இதை மாற்றி வச்சிருக்கிறீங்க. இன்ஜினியர்ஸ் இதை ஒரு டூலாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஜெயிக்கணுமா, நீ சீக்கிரமாக வாழ்ந்து முறிஞ்சிடணும்னா எப்படி வேணாலும் இரு. இல்லை மேடம், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான ஆங்கில சொல்லது, ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ரியாக்ட் டு எனிதிங், ஜஸ்ட் டூ ரெஸ்பாண்ட்.
என்ன நடக்குதோ அதை நீ ரெஸ்பாண்ட் பண்ணன்னு வச்சுக்கோயே, அந்த எபிலிட்டி உனக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில் நான் ஃபவுண்டர் சேர்மனுடைய ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சார் 2 விஷயம் சொன்னார். அவருடைய ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்லோவாக பேசுகிறாரோ, டைம் எடுத்து பேசுகிறாரோ, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஜிஸ்ட் இருக்குல்ல, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி கோவிந்த் சார் வந்து பொறுப்பெடுத்திருக்கார். சாதாரண மனிதர் இல்லை, ஜெயிக்க தெரிந்தவர். பிடித்து கொள்ளுங்கள். அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்களை, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். மேடம், வேலைக்கு வரும்பொழுதே வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு வேலையை கொடுக்குறவனா நான் சொல்கிறேன். உள்ளே நுழையும் பொழுதே 8 மணி நேரம் தான் சார் வேலை செய்வேன்னு ஒருத்தன் நுழையிறான். அவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான். சார் 12 hours கேரண்டி சார் அப்படின்னு நுழையிறான். அவன் வடநாட்டுக்காரனாக இருக்கிறான். நான் யாருக்கு வேலை கொடுக்கறது மேடம்னு கேட்குறார். ஆக நாம் நம்முடைய வேலையில் ஒன்றும் இல்லைங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய மைண்ட் லெவலுக்கு நான் இந்த நேரம் போச்சு இல்லையா, அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடிக்கு தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களையும் சேர்மனையும் ஆக்டிவ் சேர்மனையும் நான் பார்க்குறேன். அவர்களுடைய இன்டென்ஷனை நான் பார்க்குறேன். தென் ஐ கிவ் 1 hour எக்ஸ்ட்ரா 1 hour நான் என் லைஃப்லேருந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏனென்றால் இப்போ நான் கொடுத்தல, அந்த லைஃப்லேருந்து கொடுத்தல, அந்த 1 hour உட்காந்துருந்தல மேடையில் ஒன்றுமே இல்லாமல், அந்த 1 hour வந்து என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் திருப்பி பெறவே முடியாது. பட் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் உட்காந்துருந்தேன். எப்போவுமே லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? எது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக போதா, ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை வேஸ்ட்டாக போதா? இதில் மட்டும் உறுதியாரு. வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் ஆக்காத. ரொம்ப கம்பீரமான ரெண்டு விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப கம்பீரமான விஷயம், காத்திரமான விஷயத்தை சொல்ல போகிறேன். கேட்குறதுக்கு மனசு இருந்தால் விழிப்பாக கேட்டுக்கோ. கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்காத, கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையும் கவனத்தை செலுத்தாத. ஜஸ்ட் என் பேச்சை மட்டும் கேளு. 2 பாயிண்ட் மட்டும் மனசில் உள்வாங்கிக்கோ. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தைகளை, ஜெயிக்க முடியாமல் போகிறது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாரதி. ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாரதி. என்ன தெரியுமா? கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார். இதான் மந்திர சொல். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியலை. தெரிஞ்சால் கஞ்சி வந்துடும். இவ்வளோதான். எனக்கு லாரி ஓட்ட தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? கார் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியாது. ஏன் தெரியாது? நான் பழகலை. பழகுனதுக்கு அப்புறமாவும் எனக்கு தெரியலை. ஏன் தெரியலை? ஏன் தெரியலைன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் நான் லாரி ஓட்டிடுவேன். அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த லேர்னிங் எபிலிட்டி, அந்த லேர்னிங் எபிலிட்டியோட நீ என்னுடைய பேச்சை இந்த ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கோ. ஜஸ்ட் ஒரு 10 minutes பாரு. நான் போன மாதம் லண்டனில் இருந்தேன். லண்டனில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம். நான் கேம்பர்லியிலேருந்து போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த பேர் மில்டன் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். ஒரு 5 மணி நேரம் பயணம். போயிட்டு இறங்குற அந்த நேரத்தில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி, ஹாட்ஸ்பாட் வாங்கி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த கார் பயணத்தில் நான் பாட்டு கேட்காம சில சீனரிஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐ வாஸ் இன் மை லேர்னிங். நான் லேர்ன் பண்ணுறேன். அது வந்து என்னுடைய 5 hours வந்து லேர்னிங் டைம் கிடையாது. நான் வந்து இட்ஸ் அ ட்ராவலிங் டைம். ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் டைம் அட் எனிதிங். அது என்னுடைய டிசிஷன். ஆனால் நான் அதில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ் அ ஸ்பீக்கர், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ உமன், எனக்கும் அந்த சொசைட்டிக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ் இருக்குது. நான் எதை நான் பார்த்தாலும் இந்த பாண்டேஜை வலுப்படுத்துகிற மாதிரி ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்தால் நான் அதை பிடித்துக் கொள்கிறேன். ஆஸ் அ டீச்சர் நான் பிடிச்சிக்கிறேன். ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் பிடிச்சிக்கிறேன்.
as a literary person நான் பிடிச்சிக்கிறேன். பாரு, என் மனதை மிக ஆழமாக பாதித்த ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ மேடையில் யாரோ ஒருத்தங்க வந்து யாருக்கிட்டையும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கவனம் அங்கே போகுது. சரியா? எது நடந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயத்தை விட்டு உன் கவனம் சிதறக்கூடாது. எனிதிங் மே ஹேப்பன் ஆன் த ஸ்டேஜ். அவங்க குடிக்கிற காஃபி நம்ம வாழ்க்கைக்கு உதவ போகிறதில்ல. சரியா? ரித்தம் 0 அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சார். ரித்தம் 0 நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரித்தம் 0ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். நான் இதில் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொசைட்டியினுடைய மனநிலையையும் இண்டிவிஜுவலாக நான் சில மனநிலையையும் இந்த 45 வருடங்கள் கழிந்து விட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் புதிதாக கற்றுக்கொண்டேன். இதையே நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்து விட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன். வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. லேட்ரான் நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நல்ல வார்த்தை சொன்னால் பையன் கேட்க மாட்டேங்கிறானா, என் பையனும் கேட்க மாட்டான். ஆனால் பரவாயில்ல, நல்ல வார்த்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? பையன் மட்டும் இல்லை, பொண்ணும் கேட்குறதில்ல. ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருங்கய்யா. ஏன்னா நமக்கு முன்னால் தான் அவங்க அதை நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை நான் சொல்கிறேன். நம்முடைய இப்போ ஆக்டிவ் சேர்மன் இருக்கார் இல்லையா, அவர் தன் மனைவியை தன் 3 குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார். இந்த 3 நிகழ்ச்சிகளுக்கு வந்ததற்கு காரணம், ஆண்டு விழாவை அவர்கள் பார்க்க வேண்டும், இந்த கல்லூரி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்பதனையும் கடந்து யாரோ பேச வருகிறார்கள். அவர்கள் பேச்சை அந்த குழந்தைகள் கேட்கட்டும் என்கின்ற ஒரு 20% அவாவுடனாவது அவர் அழைத்து வந்திருப்பார். போய் உட்கார்ந்து அவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா. எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை. ரித்தம் 0 அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? நான் குழந்தைகளே, ஆர் யூ வித் மீ? யூ ஆர் லிசனிங்? பாய்ஸ் பின்னால தேங்க்யூ. ஏன்னா இங்கெல்லாம் முகம் தெரியுது, அங்கெல்லாம் முடிதான் தெரியுது, அதனால தான். அந்த பொண்ணு மரியானா, அவள் என்ன பண்ணுறா, வந்து உட்கார்றாப்பா ஒரு சேர் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே அவளுடைய பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குப்பா. அந்த டேபிளில் கவனிங்க, என்ன கவனிங்க, அந்த டேபிளில் 72 பொருட்கள் வச்சிருக்கா. கத்தி, சிசர், ஊசி நூல், பூ, சாப்பாடு, இந்த மாதிரி 72 பொருட்களை வச்சிருக்கா. புக்கு, கண்ணாடி, குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கா. வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ். உட்காந்துட்டு என்ன சொன்னால், 6 ஹவருக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐ லீவ் மை செல்ஃப் டு திஸ் சொசைட்டி 6 hours. I will not open my mouth. I will not resist. I will not perceive anything. I will just simply sit on the stage in front of you. You can use all the 72 tools on me if you want. உட்காந்துட்டா 1 hourலப்பா என்ன நடந்திருக்கு தெரியுமா? சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க சார். உடம்புல இருக்கிற துணியெல்லாம் சில பேர் வந்து இழுத்து பார்த்துருக்காங்க. லிப்ஸ்டிக்லாம் வச்சு அவளுக்கு மேக்கப் போடுறாங்க. ஒரு பையன் மட்டும் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான். அதுலேருந்து ரத்தத்தை ஒருத்தன் எடுக்கிறான்.
அதை எடுத்து மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுறான். ஒருத்தன் மூக்க அறுத்துட்டான், ஒருத்தன் வந்து அதுக்கு பிளாஸ்டர் போடுறான். எல்லாம் நடக்குது இப்படி ஸ்டேஜில். 6 மணி அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு, வலிக்கும்ல. ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெட், ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். 6th hour முடிகிற நேரத்தில் ஒருத்தன் எங்கிருந்தோ வந்தான், துப்பாக்கி எடுத்துட்டான், வந்து கரெக்டாக கழுத்தில் வைக்கிறான், அதை மட்டும் நகர்த்திட்டான். 6 மணி நேரம் முடிஞ்சுது. ஷீ இஸ் லைங் ஆன் த ஃப்ளோர். அவள் அந்த 6 மணி நேரம் முடிஞ்ச உடனே இந்த சொசைட்டி இருக்குல்ல, அவனுக்கு தப்பு செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களால அவளை பார்க்க முடியல, நிறைய பேர் ஓடிட்டாங்க. அவள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கடைசியாக அவள் கொடுத்த மெசேஜ் தான் குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறது. இந்த மெசேஜ் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய நான் உட்பட எனக்கு 20 வயசில் இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில விபத்துகளை நான் தவிர்த்திருப்பேன். நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டோன்ட் புட் யுவர் செல்ஃப் வித் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் as take you for granted. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சொல்லு இருக்குல்ல, செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாத சொல்லு இருக்குல்ல, ஒருத்தன் கூப்பிடுறான், ஏய் வா மச்சான் படம் போலாம், வரேங்கிறல்ல, take you for granted. ஏய் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சொல்லிட்டு ஹாஸ்டலில் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெளில போயிட்டு வரலாமா? ஓகே, டேக் யூ ஃபார் கிராண்டட். கொடுக்குற நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற. டோன்ட் அலோவ் எனிபடி டு ஹாவ் யூ ஆஸ் தே லைக். அதனால தான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை யார் முன்னாலும் போடாத, உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண. நான் ஒன்று சொல்லட்டுமா? அது சுப்பிரமணியம் சாராக இருந்தாலும் சரி, கோவிந்த் சாராக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, இந்த கல்லூரியை நடத்துவார்கள். ஆனால் நான் அவர்களுக்காக பேச வரவே இல்லை, உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன். உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்களா இவங்க அட்மிஷன் அப்போ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் ஜெயிச்சிடலான்னு போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மூலமாலாம் யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த காலேஜ் இல்லை, நான் சொன்னல 68 lakhs கொடுக்குற காலேஜ், அந்த காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணாலாம் ஜெயிச்சிட முடியாது. யார் ஜெயிக்கிறா தெரியுமா? ஜாயின் பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறது இல்லை. யாரெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளோ அருந்த வாளுங்க நீங்கள். உங்கள் குரல் கேட்டாலே திக்குன்னு இருந்துச்சு எனக்கு, உள்ளே நுழையும் போதே பேசுகிறது கஷ்டமாச்சேன்னு. இப்போ பார்த்தா பச்சை பிள்ளைமாய் உட்காந்துருக்குறீங்க, அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. உன்னதான்டா தேடிட்டு இருக்கிற. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் தரப்படும். இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்க. நான் ஐ டோன்ட் நோ, என்னுடைய பேச்சை நீங்கள் சில நேரங்களில் கேட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபவுண்டர் சேர்மன் கிட்டையும், கொஞ்சம் நம்முடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் ஆக்டிவ் சேர்மன் கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தேங்க. அந்த அந்த 5 நிமிஷம் இருக்குல்ல, என்கிட்ட என்னென்ன தகவல் கொடுக்கணுங்கிறது அந்த 2 சேர்மனுக்கும் தெரிஞ்சிருக்கு. கிடக்கிடன்னு கொடுத்துட்டாங்க. தேர் லீடர்ஸ். அப்படி உட்காந்து நான் தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை, அது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வருமானம். ஆக்சுவலாக அதுதான் நான் சம்பாதிக்கும் ஊதியம். கொடுக்கப்படுகின்ற காசு கிடையாது. பாருங்க, நான் வெளிநாடுகள் போகும்போது கூட வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள், லெஜண்ட்ஸ் என்னோட ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ கூட நான் லண்டன் போகும்பொழுது சுகி சிவம் ஐயா அவர்கள் உடன் தான் நாங்கள் எல்லோரும் பயணம் செய்தோம். அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த பயணத்தில் சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வார்த்தை வந்து விழும். நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் தான். நான் அப்படி தான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஆன் டேபிளில் உட்காந்துருக்கோம், சாப்பாடு டேபிள் தான். ஆனால் அந்த சாப்பாடு டேபிளில் முன்னால் உட்காந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, ரொம்ப உயர்ந்த வார்த்தையை சொன்னார். பர்வீன், நீ எத்தனை பேரை சந்திச்சாலும் இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் பேச்சாளர் தான், நான் கம்மியான ஆட்களாக நான் சந்திக்கிறேன், நீ க்ரௌட் நிறைய சொல்லிக்கிற, அதனால் சொல்லிடுமானார். சொல்லுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தை சொல்கிறேன். இப்போது நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது, நம்ம 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 இந்த இந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது,
நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. உன்னுடைய செல்ஃப் இருக்குல்ல, உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட் இருக்குல்ல, நீன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஏதாவது திட்டம் வச்சுருக்கியா? நம்மில் பல பேருக்கு திட்டமே கிடையாது. அவர் சொன்னார், எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்று சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு டீச்சர் வந்து இப்படி நின்னாங்களா, இப்படி வெளியில் போய் அந்த ஆளை இவரை ஒரு அந்த சாரை கூட்டிகிட்டு போனாங்களா, கவனமெல்லாம் அங்கே தான் இருக்குது. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன். எதற்கு வந்தோமோ அந்த கவனத்தோடு இருங்கள். இந்த கவனம் மிக மிக முக்கியம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஹாவ் ப்ரோக்ராம் அண்ட் யூ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். இப்போ பாரு, இன்னைக்கு ஒரு கற்றல் இங்கே நடந்திருக்கு, இங்கே ஒரு லேர்னிங் நடந்திருக்கு. நான் அதை சொல்கிறேன், உனக்கு புரியுதான்னு பார். இப்போ நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேனா, கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? வந்திருக்கேனா? ஓகேவா? நான் கிளாஸ்க்கு இப்படி தான் போவேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் செதுக்குவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை பார்த்து தன்னை செதுக்கிக்குவாங்க. அதனால் நாம் மோர் கான்ஷியஸாக இருக்கணும். முதல்ல டீச்சர்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம சொற்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு எதுக்கு சால்வை போத்துனாங்களா? எதுக்கு? ஒரு மரியாதை தான் இல்லை, அப்படி தானே? அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்களா, உடம்பை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை. சிம்பிள். உடலை ஏதோ ஒரு ஜெஸ்டர், யாரோ ஏதோ ஒன்று செய்கிறார்கள், அது நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. யூ ஹாவ் பிளான் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். டோன்ட் கிவ் யுவர் செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். யூ ஹாவ் பிளான். லேர்ன். எங்க இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கோ. ஆபத்தான விஷயங்களுக்குள்ள போகாத, தூரமா நின்று லேர்ன் பண்ணு. லேர்ன் பண்ணிட்டியா, அதை மிகச் சரியான வகையில் எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த கேப் இல்லாம பார்த்துக்கோ. இதுதான் நம்முடைய எனக்கு நானே நான் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். இன்னொரு வார்த்தை சொன்னாரு, உன் காலில் இருக்கிற நிலம் நகர்ந்துரும். நான் சொன்னா புரிஞ்சிருச்சுன்னா, பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. வார்த்தை தானே. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா என்ன? எவ்வளோ பழகிட்டோம். பர்த்டேனா ஹாப்பி அப்படின்னா என்னப்பா? நமக்கு சொல்லும் புரியல. ஏதோ சொல்கிறோம், அவன் என்னை பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நுட்பமாக யோசிச்சு பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, நீ ஒரு கேக் வெட்டி ஒரு தீபத்தை ஏற்றி என்ன பண்ணுற? அந்த தீபத்தை ஊதுறியா? ஏன் ஊதுற? பர்த்டே கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சொல்கிறேன். இன்னைக்கு அம்மா சொல்கிறேன், நீ கேட்டு வச்சுக்கோ. இனி வரக்கூடிய காலங்களுக்காக உனக்கு வாழ்த்து இல்லை, இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததற்காக உன்னை வாழ்த்துகிறோம். 18 வருஷம் வாழ்ந்துட்ட, 19வது வருஷத்தை வாழ போறேன்னா ஏத்த தானே செய்யணும். ஏன் ஊதுற? கழிந்ததற்குத்தான் வாழ்த்து. ஏன் தெரியுமா? உன்னை போல் 18 வயது வரைக்கும் பல பேர் வாழ்வதே இல்லை. அதனால் உன்னை வாழ்த்துகிறோம். நீ அடுத்த கட்டத்திற்கு போய் இத்தனை ஆண்டுகள் நீ வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த தீபம். திஸ் எ ஹிஸ்டரி. கடந்த காலத்தை வாழ்த்துவது. நமக்கு பல விஷயங்கள் புரியுது, ஆனால் அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே இல்லை. பாருங்க, மிக முக்கியமான இன்னொரு சொல்லை சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்வது தான் அதிகம். ஏனென்றால் கற்றது கைமண் அளவு தான், கல்லாலத்தது உலக அளவு இருக்குது. எதை லேர்ன் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு சரி பிறருக்கும் சரி அது பயன்படுகிறதா என்று நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நான் உங்களிடத்தில் முக்கியமாக 17, 18, 19 வயது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங். முக்கியமாக டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருக்கிற மாதிரி ஜெனரேஷன் இல்லை. நம் அறிவு அவர்களுக்கு போதவில்லை.
we have to update ourselves. எந்த அளவுக்கு நாம் அப்டேட்டடாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பழமையான விஷயங்களுக்கு புது வடிவம் கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த வேல்யூஸ் போய் சேரும். நான் சொன்ன காலையில் செந்தில் சார் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, டு ஹாவ் சம் கல்ச்சுரல் வேல்யூஸ் இஸ் ஃபார் டு டெவலப் யுவர் ப்ராஸ்பரிட்டி, நாட் டு லீட்ஸ் யூ டு த பாவர்ட்டி. கல்ச்சுரல் விஷயங்கள் நம்மளை ப்ராஸ்பரிட்டி கிட்ட கொண்டு போகும், செல்வ செழிப்பாக்கும். ஏன்னா நம்முடைய கல்ச்சர் அந்த மாதிரியான கல்ச்சர். அந்த கல்ச்சரை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி அதை கொண்டு செல்லுவது? பாரு, கவனம். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ. அது தப்பு சரி என்பதை பிறகு முடிவு செய். முதலில் கேட்டுக்கொள், கேட்க பழகு. ரொம்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கேட்கிற வாசிக்கிற பழக்கம் போயிடும், மைண்டு நிலைக்காது. இது சைக்கலாஜிக்கலாக ப்ரூவனான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழகுகின்றவர்களால் நிதானமாக வாசிக்க முடியாது. நிதானமாக வாசிக்க முடியாதவர்களால் நிதானமாக அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவர்களை நிதானமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் யூ புட் யுவர் செல்ஃப் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். அவர்கள் உன்னை பயன்படுத்துவார்கள். மிக சிறப்பாக நான் சொல்கிறத கேட்டுக்கோ. நான் இங்கே விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தேன். அங்கே உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம். நாங்கள்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கோம். உரி அடிச்சுட்டு 100 பேர் விளையாண்டாங்க அந்த ப்ரோக்ராமில். 6லேருந்து 18 வயது. அந்த ப்ரோக்ராமில் 6 வயசு பையன் ஜெயிச்சான். அவன் பேர் ராஜராஜன். ஜெயிச்சுட்டு உரி அடிச்சுட்டான். அவன் அடிச்சுட்டு முன்னால் என் சீட், நான் உட்காந்துருக்கேன், என் சீட் பக்கத்தில் உட்காந்தான். அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெயிச்சா எங்கே உட்காரணும்னு. உட்காந்து 6 வயசு அப்படி இருக்கான் ஷார்ப்பா. நான் இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம ஜெனரேஷன் எந்த மாதிரி ஜெனரேஷன் தெரியுமா? முதல்ல இருந்தது ஒரு ஜெனரேஷன், அதுக்கு கிரேட்டர் ஜெனரேஷன் பேர். 1901 பிறந்துச்சு. அது 27 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 1901லேருந்து 27 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு கிரேட்டர் அப்படின்னு பேர் ஹிஸ்ட்ரியில். 27 அப்புறமா பிறந்து ஒரு 25 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு சைலன்ஸ் ஜெனரேஷன், சைலன்ஸ்னு பேர். அதுக்கப்புறமா பிறந்தவங்க அவங்க பேபி பூமர்ஸ். அதற்கு பிறகு பிறந்தவங்க 80ல் பிறந்தவங்க அவங்களாம் யாருன்னா ஜெனரேஷன் எக்ஸ். நாங்களாம் அதில் வருவோம், ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு அப்புறமா மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு பிறகு ஜெனரேஷன் ஜி. சரியா? ஜெனரேஷன் ஜி இருக்காங்கல்ல, அவங்க 2012 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் ஜெனரேஷன் ஜி. இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ஜெட், ஜெனரேஷன் ஜெட். இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் பெரியவங்க மேலே ஒரு பயமும் ஒரு கற்றலுக்கான ஒரு வாய்ப்பும் வைத்திருந்தோம். நாங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு நிற்போம், அவங்களாம் எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி தானே சார்? சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயரை சேர்த்துக்க மாட்டேங்க. கேப். நீங்கள் ஜெனரேஷன் ஜெயிலாம் ரொம்ப பெருமைப்படாதீங்க, உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்துருச்சு, ஜெனரேஷன் ஆல்ஃபா. 2012 பிறந்ததெல்லாம் அது கூட இப்போ ரொம்ப பெருமைப்பட்டுக்க முடியாது. 2 மாதத்துக்கு ஒன்று பிறந்துருச்சு இதுக்கு முன்னால், ஜெனரேஷன் பீட்டா. ஸோ ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங். உனக்கான சவால்கள் உனக்கு வரும். பாருங்க, 6 வயசு பையன் ஜெயிச்சுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். அவன்கிட்ட கேட்டேன், நான் என்னடா எப்படிடா ஜெயிச்சேன்னு. அவன் ஜெயிச்ச அந்த காரணத்தை சொன்னான். அதை சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அம்மா நீ எப்படி ஜெயிச்ச சொல்லுன்னு. நானா ஆமாம் ஜெயிச்சேன். எப்படி ஜெயிச்ச? 100 பேர் இருக்கான், 1000 பேர் சுற்றி இருக்கிறான், எப்படி ஜெயிச்ச? அந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அங்கிள் இருக்கார்ல, அவர் தானே ரெஃப்ரி. ஆமாம். அவர் கையில் ஒரு விசில் வச்சுருக்காரு பாருங்க. ஆமாம் வச்சுருக்காரு. அவரை பார்த்துக்கோங்க, நான் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்கிறேன். சொல்லு, உன் பேரை நான் சொல்லு முதல்ல. ராஜா, நான் ஃபுல் பேரை சொல்லுடான்னு. ராஜராஜ சோழன்னா. டேய்,
உன் பையனுக்கு என்னடா பேர் வைப்பேன்? நான் அது என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்ட்டான். அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா. அவன் சொல்கிறான், விருத்தாச்சலத்தையும் பக்கத்தில் உட்காந்து 6 வயசு பையன் பேச்சு என் கூட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் பார். ஜெனரேஷன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பார். நீ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுனால சொல்கிறேன். வந்து உட்காந்துட்டு சொல்கிறான், சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா? லைஃப் அப்படி தான். சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா? ஆமாம். உரி மேலே போய் கீழே வந்து, கீழே இருந்து மேலே போய், மேலே வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சா? ஆமாம். என் கையில் ஒரு குச்சி கொடுத்தாங்களா? ஆமாம். ஆனால் ஒரு வேலை செஞ்சாங்க, அது எனக்கு பிடிக்கல. என்ன? கண்ணை கட்டி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து நீ எல்லாம் படிச்சுட்டு போ, முறியடிக்கிறது தான். உன் கையில் குச்சி கொடுத்துருவாங்க, முன்னால் டார்கெட் இருக்கும், கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி விட்டாலும் பெரிய விஷயம் இல்லை, சுற்றி விட்டுருவாங்க. சுற்றி விட்டுருவாங்க. அவன் சுற்றி விட்டாங்க. அவனை சுற்றி விட்ட உடனே எல்லாருமே லெஃப்டில் போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போங்க கத்தும்போது அந்த ரெஃபரி காதில் வந்து விசில் ஊதிக்கிட்டே இருந்தார், அது எதுவும் கேட்டக்கூடாதுன்னு. எப்படிப்பா ஜெயிச்சேன்னு? யாராலையும் ஜெயிக்க முடியல. நீ எப்படிப்பா ஜெயிச்ச? இது நான் என்ன பண்ணேன்னா, இவர் வேற ஊன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறாரா, அவர் காதை மூடிக்கிட்டேன். அப்புறமா அதை திறந்து விட்டேன், மறுபடியும் மூடிக்கிட்டேன், மறுபடியும் அவன் சொல்கிறான் திறந்து விட்டேன். அப்புறம் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்களா, எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா குரல். அந்த அம்மா குரலை மட்டும் கேட்டேன், எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டேன். ராஜா முன்னால் போ, ஒரு அடி தான், லெஃப்டில் கொஞ்சம், ரைட்டில் கொஞ்சம், கை தூக்கு, அடிச்சிடாத, வெயிட் பண்ண, மேலே கீழே போயிட்டு இருக்குது. அட்ராம அவனை நான் அடித்தான், உடஞ்சிருச்சு. இப்படி தான் ஜெயிச்சிருக்கான். அப்போது அவன் எனக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? கான்சன்ட்ரேட் ஆன் த லீடர், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் கோல். அந்த கோல் என்ன இருக்குதோ அதை நோக்கி நீ நகர்ந்து போ. உனக்கு என்ற ஒரு இலக்கை நீ நிர்ணயித்துக்கொள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் கதவு ஒரு நாய்க்காக திறந்து விட்டார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நாய்க்காக ஆம்புலன்ஸ் டிரைவர் கதவு திறந்து விடுவாரா? இது ட்ரெண்டிங் மெசேஜ் இன் தினத்தந்தி. 70 வயது தன்னுடைய முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவரோட வாழற 7 வருஷமாக வாழற நாய் போய் பக்கத்து வீட்டில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. அந்த வண்டி பின்னாலேயே ஓடி வந்திருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் பின்னால் நாய் ஏற்ற மாட்டாங்களா ஆம்புலன்ஸில்? 8 மணி நேரம் பின்னால் ஓடி இருக்கு. ஓடின உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணார் தெரியல, வண்டியை நிறுத்திட்டார், பின்னால் கதவு திறந்து விட்டார். இவ்வளோதான் செய்தி. ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் அந்த செய்தி எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா? நீ அந்த 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 உயிர் இருக்குல்ல, தன் முதலாளிக்காக ஓடுன உயிர், நீ உன் இலக்குக்காக ஓடு. நீ இலக்குக்காக ஓடுனேன்னு வச்சுக்கோ, எந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் உனக்காக வண்டியை பார்க் பண்ணுவான். எந்த எமர்ஜென்சி டோராக இருந்தாலும், இஃப் யூ ஆர் கமிட்டட் டு த ஹையஸ்ட் லெவல், த எமர்ஜென்சி டோர் வில் ஓப்பன் ஃபார் யூ. உள்ள போயிடலாம். இது நான் சும்மா சொல்லலை, இதுதான் பிரபஞ்ச ரகசியம். ஹாவ் டிட்டர்மைன்ட் மைண்ட், ஹாவ் கான்சன்ட்ரேஷன், ஹாவ் கமிட்மெண்ட், ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாம் இந்த 25 வயசு வரைக்கும் நீ பார்த்துட்டேன்னா, இன்னும் சில ஆண்டுகளில் இதோ ஒரு 20 அடி தான் இருக்கும் இந்த மேடைக்கும் உனக்கும். இங்கே வந்து உட்காந்துருவேன். யாராங்கிறத நீ முடிவு பண்ணு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு போஸ்டிங்கில் இருக்காங்க. யாரா உட்காரணுங்கிறத நீ முடிவு பண்ணு. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு பற, வானம் காத்திருக்கிறது, நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன், வா சேர்ந்து பறப்போம். வணக்கம். Thank you so much, ma'am, for your golden words.